ஆண்டவருடைய மகா பரிசுத்தமும் உன்னதமான நாமம் இன்றும் என்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆன்டி செமிட்டிசம், யூதர்களுக்கு விரோதமான எதிர்ப்புகள். இந்த சிந்தையை கர்த்தர் சில வாரங்கள் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாக்கோபு 4:1 உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் கூறுகிறார். வேதம் அநேக யுத்தங்களையும் போர்களையும் நமக்கு தெளிவாக கூறுகிறது. ஒரு பெரிய ஆக்கியோன் குரானையும் வேதத்தையும் படித்து, குரானை விட வேத புத்தகத்தில் 2 மடங்கு அதிகமாக போர்களையும் யுத்தங்களையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று வியாக்கியானம் கூறுகிறார். உண்மைதான். ஆனால் அனைத்து யுத்தங்களும் மனுமக்களுடைய இரட்சிப்பை மையமாக வைத்தே அது நடைபெற்று கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த ஆன்டி செமிட்டிசம் என்றால் என்ன? சேம், காம், யாப்பேத் நமக்கு தெரியும். நோவாவுடைய 3 பிள்ளைகள். ஆதாம் முதல் நோவா வரைக்குமான ஜனங்கள் வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டார்கள். பேழை அரராத் மலையில் ஒதுங்கியது. அங்கிருந்து வெளிவந்தவர்கள் 8 பேர், நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் என்று வேதம் கூறுகிறது. சேம், காம், யாப்பேத், அந்த 3 பேரும் தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு பரம்பி இருக்கிறார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ நோவா தன்னுடைய 3 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் கூறுகிறார், சேமை பார்த்து சொல்கிறார், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து காமை பார்த்து சொல்கிறார், கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான், கானான் சேமுக்கு அடிமையாயிருப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாப்பேத்தை பார்த்து கூறுகிறார், யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். சேம். அதனால தான் இன்றைக்கு ஆன்டி செமிட்டிசம், யூத வம்சம் அதில் ஆரம்பமாகிறது, சேமுடைய வம்சத்திலிருந்து. அதனால் கானான் இந்த உலகம் முழுவதும் 3 விதமான அந்த 4 ஃபாதர்ஸ், அவங்களுடைய பிள்ளை, அந்த 3 விதமான ஜனங்கள் மூலமாகத்தான் உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிறது. யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு வம்சத்தில் இருப்பார். அப்படி என்றால் ஆன்டி செமிட்டிசம் உலகம் முழுவதும் இன்றைக்கு அநேகர் அதை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஒரு புதிதான யுத்தம் அல்ல. இன்றைக்கு ஒருவேளை நாம் அதை குறித்து சோஷியல் மீடியாவிலே அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணும் பொழுது ஏற்பட்ட யுத்தத்தில் இருந்து சாத்தான் காவலில் வைக்கப்பட்டு அவன் முழுவதுமாக அழிக்கப்படும் வரைக்குமாக ஒரு யுத்தம் நடைபெறப் போகிறது. அதுவரைக்கும் ரட்சிப்பை மையமாகவே வைத்து, மனுமக்களுடைய ரட்சிப்பை ஆதாரமாகவே வைத்து அநேக யுத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில யுத்தங்களை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு யுத்தத்தை நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 1:7 இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பெருகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் எகிப்தில் தோன்றுகிறான். அவன் சொல்லுகிறான் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள், அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்மோடு பகைஞராக கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் ஒரு யுக்தி செய்வோம் என்று கூறுகிறார்கள், ஒரு உபாயம் பண்ணுவோம் என்று கூறுகிறார்கள். ஆகவே இந்த சேம் வம்சத்தில் உள்ள இந்த யூத ஜனங்கள் ஒரு வித்தியாசமான ஜனங்கள். ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. யூதர்கள் வழியாக உலகம் முழுவதற்கும் கர்த்தருடைய வசனம் சொல்லப்படுகிறது. யூதர்களை மையமாக வைத்தே இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது.
ரட்சிப்பும் யூதர்களை மையமாக வைத்தே சகல கிரியைகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதில் தோன்றினார். இந்த இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்துத்தான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த யுத்தத்தை நாம் சிந்திக்கும் பொழுது, இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தத்தை நாம் சிந்திக்கும் பொழுது, முதல் யுத்தம், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற முதல் யுத்தம், அதை ஆன்டிசெமிட்டிசம் என்றே கூறுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எகிப்து ஜனங்கள் செய்ததான யுத்தம். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிலுவை போர் அவர் செய்து முடித்தார். உங்களுக்காக எனக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக எனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். உங்களையும் என்னையும் அந்த பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொள்ளும்படியாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த விடுதலையை குறித்து நீங்கள் கண்டிப்பாக அறிந்திருப்பீர்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் அங்கு ஒரு பெரிய யுத்தம் நடைபெறுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோன் அங்கு கூடி அவன் பின்தொடர்ந்து அவர்களை முற்றிலுமாக அழித்து போடும்படியாக அவன் பின்தொடர்கிறான். ஒரு வருஷம் வாசிக்கிறேன், யாத்திராகமம் 14:4. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் நான் மகிமைப்படுவேன் என்றார் கர்த்தர் செய்தார். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை விசுவாசிகளாக இருக்கலாம் அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம். உங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மிகப்பெரிய யுத்தத்தை சாத்தானோடு செய்து முடித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஒருவனும் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசமே உங்களுக்கு ரட்சிப்பாக எண்ணப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்திருக்கிறார். இந்த யுத்தத்தின் மூலமாக, இந்த போர், சிலுவை போரின் மூலமாக நீங்களும் நானும் இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இந்த நாளிலே இந்த போர் என்பது மிக அவசியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். குதிரை வீரனையும் கர்த்தர் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர் என்று சொல்லி அங்கு ஒரு பெரிய பாடல் பாடப்படுகிறது. யாத்திராகமம் 15 கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் கர்த்தர் சமுத்திரத்தில் தள்ளிவிட்டார். எல்லாரும் அழிந்து போனார்கள். ஆகவே இந்த நாளிலே ஒரே ஒரு வசனம் மட்டும் உங்களுக்கு வாசித்து நிறைவு செய்கிறேன். யாத்திராகமம் 15:11 கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். இந்த ஆண்டவரை நீங்கள் உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய நாமம் இன்றும் இன்றும் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.